குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். திருநெல்வேலி மாவட்ட கோர்ட்டில் 2 தினங்களுக்கு முன்பு வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வந்த மாயாண்டி என்ற இளைஞர் கோர்ட் வாசலில் 7 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவத்தை ஹைகோர்ட் தாமாக முன்வந்து விசாரிக்கிறது. தமிழகத்தில் அனைத்து மாவட்ட கோர்ட்டுகளிலும் ஆயுதம் தாங்கிய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதன் அடிப்படையில் இடைக்கால நடவடிக்கையாக அனைத்து கோர்ட் வளாகத்திலும் ஒரு எஸ்ஐ தலைமையில் 2க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு குழுவை பணியில் அமர்த்த தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் மாவட்ட எஸ்பிகளுக்கு உத்தரவிட்டார். திருநெல்வேலி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 3 நுழைவு வாயில்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோர்ட்டை சுற்றிலும் பாதுகாப்பை பலப்படுத்த ராஜகோபாலபுரம், பொட்டல் விலக்கு, சீனிவாச நகர் மேம்பாலம் ஆகிய 3 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்துள்ளனர். கோர்ட்டை சுற்றியுள்ள சாலைகளில் போலீசார் 5 பைக்குகளில் ரோந்து பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். இது தவிர திருநெல்வேலியில் நாங்குநேரி, வள்ளியூர், அம்பை, ராதாபுரம், சேரன்மாதேவி கோர்ட்டுகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.